நான் சாகலான்னு சொல்ற அளவு ஒரு டிசீஸ் வந்து எனக்கு டயக்னோஸ் ஆயிருக்கு. நிறைய கனவுகள் என்னென்னமோ பண்ணணும், ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும், MBA பண்ணணும், பிசியோதெரப்பியில் நிறைய அச்சீவ் பண்ணணும், இது மாதிரி நிறைய கனவுகள் இருந்தது. இன்னொரு லைஃப் பார்ட் வந்து என்னோட ரிலேஷன்ஷிப். அவர் பேர் மகிழன். ஸோ அவர் ப்ரொபோஸ் பண்ணேன். அவர் வந்து பெருசாக அக்செப்ட்லாம் பண்ணலை. உங்களுக்கும் எனக்கும் செட் ஆகுமான்னு பார்க்கலாம் அப்படின்றதான் பேசிக்கிட்டோம். லைஃப் வந்து அப்படியே தலைகீழாக மாறுற ஒரு சுச்சுவேஷன். மகிழன் வந்து என் கழுத்தில் வந்து ஒரு சின்ன கட்டி ஒன்று பார்த்தாரு. பார்த்துட்டு அதனால வாங்க நம்ம போய் அதை ஒரு வாட்டி பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாரு. ஸோ எல்லாருக்குமே வந்து ஒரு ஷாக்கிங் நியூஸா கேன்சர்னு வருது. அந்த ரிப்போர்ட்டை நான் தான் போய் வாங்கினேன். அதுதான் வந்து என் லைஃப்ல நான் வந்து ஒரு மாதிரி ஷேட்டர்டா ஃபீல் பண்ண ஒரு மினிட். நீங்க தாங்க முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னாரு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அவர்கிட்ட சொன்னேன், இப்பெல்லாம் நீங்க முடிவு சொல்லணும்னு அவசியம் இல்லை. எனக்கு வந்து ஒரு லைஃப் த்ரெட்டனிங் டிசீஸ், நான் சாகலான்னு சொல்ற அளவு ஒரு டிசீஸ் வந்து எனக்கு டயக்னோஸ் ஆயிருக்கு. நான் இறந்துட்டேன்னா என்னங்க பண்ணுவீங்க? அதனால நீங்க இப்ப சொல்லாதீங்க. நீங்க என்ன அவ்வளோ கேவலமான ஒரு மனுஷன் நினைச்சிட்டீங்களா, இல்ல அவ்வளோ கேவலமான ஒரு மனுஷனை தான் நீங்க லவ் பண்ணீங்களா? ஒரு டிசீஸ் வந்துருச்சுன்றதுக்காக என்னால என் காதல தூக்கி எரிஞ்சிட்டு போக முடியாது.